சரியா? நாங்க வரைகிற கிராஃப்னா இந்த கவனி 4 பகுதிகளை கொண்டிருக்கும். நாங்க வரைகிற முழுக்க முழுக்க யூஸ் பண்ணுற பகுதி 4 பகுதி. ஒன்று இவ்வாறு அதிகரிக்கிற, சரி, அல்லது எனக்கு இவ்வாறு சொல்லேன், அல்லது இவ்வாறு அதிகரிக்கிற பகுதி. இன்னொன்று ராஜா, நாங்க 4 ஒன்று குறையிற அல்லது இவ்வாறு குறையிற. இது 4 தான் பேசிக்கா நாங்க ராஜா இந்த பேட்டர்ன் 4 தான் அந்த கிராஃபுக்குள்ள நாங்க பயன்படுத்துறோம். நான் வரைகிற கிராஃபுக்குள்ள பயன்படுத்துறேன். அதாவது இந்த கவனி, இப்போ உதாரணமா வச்சுக்கொள்ளுமே ராஜா, நான் இவ்வாறான ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி, இவ்வாறான ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கிறேன், இவ்வாறான ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கிறேன்னு வைப்போம். அப்ப நான் சொல்ல வாரேன் என்னன்னா, இங்க பயன்படுத்தின இந்த பகுதி இருக்கு தானே, இது இது. அதே மாதிரி இங்க இருந்து, அதாவது இந்த பெருமான வீச்சில வரைஞ்சிருக்கிற இந்த இந்த பகுதி இருக்குதானே, இந்த பகுதி இருக்குதானே, இது இது. அதே மாதிரி இவ்விடத்துல கவனிய, உதாரணமா இவ்விடத்துல இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி இது. அதே மாதிரி இந்த பகுதி ராஜா இந்த பகுதி இது. நான் இப்ப உதாரணமா ஒரு கிராஃப் ஒன்று எடுத்து சொல்லுறேன். என்ன அப்ப என்ன, நாங்க வரைய போற எந்த கிராஃபும் இல்ல, அதாவது இந்த 4 பேட்டர்னையும் தான் அதுக்குள்ள கொண்டு நாங்க வரைவோம். 4 பேட்டர்னையும் தான் வரைவோம். இதுல விளக்கம் என்னண்டா, இந்த கவனி, இந்த பிளஸ் மைனஸ்ல விளக்கம் என்னண்டா, பிளஸ் மைனஸ்ல விளக்கம் என்னண்டா, அதாவது ராஜா படித்திறன், அதாவது படித்திறன். இந்த கவனி, இந்த கிராஃப்ல இந்த பேட்டர்ன் இந்த பகுதி கிராஃப்ல நான் எந்த ஒரு புள்ளிலையும் வரைகிற படித்திறன் எப்படி காணலாம்டா, இதுல படித்திறன் எப்படி காணலாம்டா ராஜா, இப்ப தொடலிற படித்திறன். அதாவது ராஜா இந்த கவனி, இவ்வாறு நான் இவ்வாறு தொடலி ஒன்று வரைஞ்சானே சொல்லு பார்ப்போம். படித்திறன் எவ்வாறு வரையறுக்கிறேன்டா, அந்த தொடலி எக்ஸ் அச்சோடு அமைக்கிற கோணத்தினுடைய டேன் பெருமானம். அந்த படித்திறன் டேன் பெருமானம், இதுல டேன் பெருமானம் எனக்கு சொல்லுங்க பிள்ளை. இதற்குள்ள அதாவது தொடலி இவ்வாறு இருக்கும்போது டேன் பெருமானம் கூர்ங்கோணம்ன்றதால எனக்கு அந்த டேன் பெருமானம் வாடுறது பாசிட்டிவ் பெருமானம். டேன் பெருமானம் வாடுறது ஒரு பாசிட்டிவ் பெருமானம். அந்த டேன், உதாரணமா அந்த டேன் பெருமானத்தை தான் சொல்லுவேன் நான் என்னன்னு சொன்னா படித்திறன் என்று. அந்த கோணத்தினுடைய டேன் பெருமானத்தை தான் சொல்லுவேன் நான். இந்த எந்த ஒரு புள்ளியில வரைஞ்சாலும் வார பாசிட்டிவ் கோணத்துக்கு, அதாவது கூர்ங்கோணம் தான் வர, முதலாங்கால் வட்ட கோணம் தான் வர. முதலாங்கால் வட்ட கோணத்துக்கு இந்த டேன் பெருமானம் இருக்குதானே, எப்படி பாசிட்டிவாகத்தான் இருக்கும். அந்த படித்திறன் பாசிட்டிவாகத்தான் இருக்கு. அந்த படித்திறனை தான் நாங்க பொதுவாக என்ன சொல்லுதோம்டா, ஒரு பொதுவான ஒரு கிராஃபுக்கு எஃப் டேஷ் எக்ஸ், எஃப் டேஷ் எக்ஸ். அப்ப சொல்ல பாப்போம் எனக்கு, இதுல நான் எந்த புள்ளியில படித்திறன் வரைஞ்சாலும் படித்திறன் எக்ஸ் அச்சோட கூர்ங்கோணம் தான் அமைக்கிற. எனவே எந்த ஒரு புள்ளியில நான் தொடலி வரைஞ்சாலும் அந்த தொடலிற படித்திறன் டேன், அது கோணத்தினுடைய டேன் பெருமானம் பாசிட்டிவா இருக்குமா இல்லையா? இது விலங்குதான். சொல்ல பாப்போம். ஓ சார். ஓ, பாசிட்டிவா இருக்கு. அதாவது 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 நான் சொல்ல போறேன் இப்ப என்னன்னா, எஃப் டேஷ் எக்ஸ் இந்த பேட்டர்னை பொறுத்த வரையில எஃப் டேஷ் எக்ஸ் எப்படி இருக்கும்டா, பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருக்கும் அல்லது பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிராஃப்ல எந்த ஒரு புள்ளிலையும் வரைகிற தொடலி இப்படி இல்லையா இருக்கும் பிள்ளை? இன்னும் சொல்லு பாப்போம், அந்த தொடலியும் அமைக்கிற கோணம் எப்படியா இருக்க போகுது? முதலாம் கால்வட்ட முதலாம் குணமா தான் கால்வட்ட இருக்கும். கோணம், முதலாம். இனி அந்த முதலாம் கால்வட்ட கோணத்துக்கு நான் டேன் எடுத்தேன்னு சொன்னா டேன் பெருமானம் என்னவாக இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். பிளஸ் ஆக இருக்கும். அதனால நான் சொல்லுவேன் டேன் பெருமானம் பிளஸ், அதாவது அந்த டேன் டீட்டா சொல்லுது பிளஸ் ஆக இருக்கும். அதாவது படித்திறன் சொல்லுவோம். எந்த ஒரு புள்ளிலையும் தொடல், அதாவது புள்ளிலையும் வரையப்பட தொடலில் படித்திறன் சொல்லுவோம். அதைத்தான் சொல்லுவேன் நாங்க ராஜா எஃப் டே செக்ஷன். எனவே இந்த ரெண்டுக்கும் பிள்ளைகள் படித்திறன் எப்படி இருக்குது? பாசிட்டிவ். இது விளங்குதா? ஓ. சரி. இப்ப கவனி, அதே மாதிரி தான் இதோட விளக்கம் என்னண்டா, எந்த ஒரு புள்ளிலை நான் இவங்களுக்கு தொடலி வரைஞ்ச ராஜா, நான் ஒன்றுக்கு எடுத்து வரைஞ்சு காட்டுறேன். இப்படியான தொடலின்னு தான் வாடுறேன். இந்த தொடலி எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம் 2ஆம் கால்வட்ட கோணம், விரிகோணம். இந்த விரிகோணத்துக்கு நான் தீட்டா எடுத்தேன்னா
இந்த விரிகோணத்துக்கு நான் tan தீட்டா எடுத்தேன்னு சொன்ன ராஜா, ரெண்டாம் கால்வட்ட கோணத்துக்கான tan பெருமானம் நெகட்டிவ். நான் இந்த ஓகே இந்த பேட்டர்ன் கிராஃப்ல எந்த ஒரு புள்ளிக்கு நான் அதாவது தொடலிக்கான tan பெருமானம் கண்டாலும் ராஜா நெகட்டிவாக இருக்கும். அதனால நாங்க சொல்லுவோம், நான் tan பெருமானம் கோணத்துல tan பெருமானத்தை சொல்லுது நான் f(x) அல்லது படித்திறன் என்று. எனவே நான் சொல்லுவேன் இதுல f(x) இது நெகட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருக்கும். அதைத்தான் நாங்க இங்க குறிச்சிருக்கிறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். கவனி. ஓகே இப்ப சொல்லு பாப்போம். இங்க பிளஸ் குறித்திருக்கான இது என்ன? நீ ஏதோ யோசிக்கிறாய், கூடுது குறையுதுன்னு ஏதோ கூடுது குறையுதுன்னு யோசிக்கிறாய். ஓ ஏதோ சார் கூடுது குறையுதுன்னு இல்ல. என்னது நடக்கிற பாசிட்டிவ்னா பண்ணி என்ன செய்ய வேணும்? இந்த பேட்டர்ன் அல்லது இந்த பேட்டர்ன் தான் என்ன செய்ய வேணும்? கிராஃப் வரைய வேணுமா இல்லையா? ஓ சார் எதை வரைவான்னு சொல்லு பாப்போம். அப்ப உண்ட கிராஃப் படி இந்த வீச்சுல இதை வரைவியான்னு சொல்லு பாப்போம். அணுகு கொண்டு போக வேணுமே. ரெண்டாவது உள்ளது பனிய இதை வரைவா, இதைத்தான் வரைவா. விலங்குது தானே? ஓ சார் இப்ப உணவு குழப்பமா இருந்த அதே மாதிரி இதுக்கு எதை வரைவான்னு சொல்லுவாங்க. பனியத்துல ரெண்டாவது. இது ஓ சார் அது ஏன் அவரு கிடை அணுகோட அணுகி கொண்டு போகும் வேணும். இப்படி வரைஞ்சா வெட்டும் இல்லையா? கிடை அணுகோட ஓ சார் அப்படி வரையும். வரைய இயலாது. அப்ப இதைத்தானே வரையணும். ஓ சரியா? இப்ப கிளியரா? ஓகே சார் டவுட் கிளியரா? நீ கேட்டது சரியா? நீ கேட்டதுக்கான விளக்கம் வந்துட்டா இல்லையா? ஓ சார் வந்துட்டு இப்பதான் சரிதானே? சரியா விளங்கினேன். ஓ சரி. சார் நீ நீ நினைச்சு கொண்டிருக்க கூடும் குறையும்ன்றக்குள்ள வேற ஏதோ நினைச்சு கொண்டிருக்கிறேன். நீ யோசிக்கிற, நான் நினைக்கிறேன் கூடும்னா இந்த இது கூடுறது, வைட பெருமானம் ஓ கூடுறது. சார் அததான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ யோசிக்கிற அதிகரிக்கும்னா இப்ப கிராஃப் இப்படி மேல் அதிகரிக்கிறது. குறையும்னா நீ யோசிக்கிற எப்படி தெரியுமோ? குறையும்னா அதை இப்படி குறையிறது யோசிக்கிற, இப்படி குறையுது அப்படியே குறைஞ்சிட்டு போறது. ஓ அப்படி யோசிக்கிற இல்ல. அதுல விளக்கம் என்ன? பிளஸ் நெகட்டிவ்ல பெருமான ராஜா படித்திறன் பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லி அதுட பாயிண்ட் வந்து படிக்கிறேன் என்ன சார்? போ. இதுல விளக்கம் படித்திறன், அந்த புள்ளியில வரைகிற படித்திறன் பாசிட்டிவா நெகட்டிவா. ஓகே சார் அப்ப நீ யோசிப்பார் வைத்து இதுல எந்த ஒரு புள்ளிக்கு நான் தொடலி வரைஞ்சி tan பெருமானம் கண்டாலும் பாசிட்டிவாக இருக்கும். f(x) பாசிட்டிவாக இருக்கும், இதுக்கும் பாசிட்டிவா இருக்கு, இதுக்கு நெகட்டிவா இருக்கு. சரியோ? ஓகே சார் டவுட் கிளியர். அடுத்தது அந்த சிக்கலின் பகுதி மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு சார். அது ரெண்டும் இல்லாம போயிட்டு அது வந்துரு. இல்லாம போறல்ல. அது எத்தனையாம் ஆண்டு? 2022 சார். 2022. அதாவது 2 சிக்கல் என்ன வரையறுத்திருக்கிறான் அப்படி இல்லையோ? ஓ சார் ஒத்த கோவை எழுதி அதுல ரியல் பெருமானத்தை காண சொல்லியிருக்காங்க. அதுல ரியல் பெருமானத்தில் இது சொல்லியிருக்கிறான். ஜெகவனிய ZN ZN அப்படியா? ஓ ZN ஓ AN plus IBN அப்படியா? ஓ சார் சரி, அப்ப ZM என்ன? AM ஐபிஎம். IBM. இது ரெண்டையும் பெருக்கும் போது வார, அதாவது அப்படிதானே சொல்றான், ZNனையும் ஓ ZMனையும் பெருக்கும் போது வார சிக்கல் என்னிட ரியல் பகுதி என்ன? அவ்வளவுதானே கேள்வி. ஓ இது ரெண்டையும் பெருக்கும் போது வார சிக்கல் என்னிட ரியல் பகுதி என்ன? சரியாது? ஓ சார் சரி, அப்ப நம்ம பெருக்குவோமே பிள்ளை, நாங்க பெருக்குவோமே, அது ரெண்டையும் பெருக்குவோமே. பெருக்கிறேன்னா என்ன செய்ய வேணும்னா, அப்ப AM சக IBM-ஐயும் AN சக IBN-ஐயும் பெருக்க வேணும். பெருக்கினா இதுவும் பெருக்கப்படுமா இல்லையா? ஓ சார் ஏஎம் இன்டு AM ஏஎன். AN. அதே மாதிரி சொல்லு பார்ப்போம். அதாவது பெருமானம் I வராம வார பெருமானம் வார, அதே மாதிரி இதை பெருக்கினாலும் என்ன வார? I மைனஸ் வர்க்கம் நெகட்டிவ் ஆகிட்டு BM into BN வார. சரியாது?
ஓ சார் அது சரி. ஆ. அதே மாதிரி இதை பெருக்கினா என்ன வார? ஐபி ஐபிஎன் பிளஸ் இன்ட்டு ஏஎம். ஐபிஎன் இன்டு ஏஎம். ஏஎம் இதையும் பெருக்கினாலும் வார என்னது? சாரி, இதையும் பெருக்கினால் வாரது பிளஸ் ஐபிஎம் இன்ட்டு ஏஎன் இருக்கும். பிளஸ் ஐபிஎம் இன்டு ஏஎன். சரியாது? ஓ சார். அதுதான் அப்ப இந்த சிக்கலன் ரெண்டுடையும் பெருக்கமாக வாரது இது. உனக்கு கேள்வி என்ன தெரியுமா? இதோட ரியல் பார்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரியல் இதோட பார்ட். அது அந்த சிக்கல் என்னிட ரியல் பார்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது என்ன சொல்லுவோம்? இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் என்ன? ஏஎம் இன்ட்டு ஏஎன் மைனஸ் பிஎம் இன்ட்டு பிஎன். அதைத்தானே எழுத வேணும். ஓகே சார், நான் ஐயை வந்து பொதுவா எடுக்காம ஒரு ஐயை மிஸ் பண்ணிட்டேன். நான் அதுக்கு அப்புறம் தான் குழம்பு. ஏஎம் ஏஎன் சய பிஎம் பிஎன். அப்படி சரியோ? ஓ சார், அது வேற செஞ்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் எழுத சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான் எழுத சொல்லியிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. பிறகு என்ன செய்யறான்னா அந்த தாமோதரன் தேற்றத்தை பயன்படுத்தி கொண்டு போட்டு அங்கே ஓ கொஸ்தொடர் கொண்டு சார், பாரு. அதை இதுக்கு என்ன செய்யறடா? சமப்படுத்தி விடணும். சமப்படுத்தி விடுற. கிராஃப் படிக்கலையோ? சார் அது படிச்சு கொடுத்தாங்க சார், பட் எந்த விதமான தெளிவுமே இருக்கல்ல. சரி சரி இப்பதான் சரி. விளங்குச்சு மெக்ஸ்ல உள்ள இது ஆழம். அதை விட ஆழம் நான் தியரி செய்யல. அதுதான் சார் உண்மையான கதை. அதுதான் பிரச்சனை. சிக்கல் எல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை, செஞ்சுட்டு போயிடும் ஒரு மாதிரி. நல்லாவே செய்யணும். தியரிடா, தியரி ஆழமா செய்ய வேண்டும். ஓ சார். ஏறி ஆழமா செய்யாம நுனிப்புல் மேய்ஞ்சி போனோம்னா கேள்வி செய்யல. பிள்ளை நிறைய ஆக்களுக்கு தான் நடக்குது. ஓ சார், ஃபர்ஸ்ட்டுக்கே போயிட்டு மாற்றுறது அப்படித்தான். ஃபர்ஸ்ட்டுக்கே மாற்றுவோம். அது அது சொல்லி வேற ஏற லைஃப்ல நடக்கிற பிரச்சனையே அதுதான். எங்கேயாவது போயிட்டு நல்ல வேண்டு சேர்ற, அதுக்கப்புறம் இல்ல இல்ல, சொல்லி அது ஏற. என்னன்னா இப்ப நீங்க இப்படித்தானே பிள்ளை, நீங்க இப்ப ஓ லெவல் முடிச்சுட்டு போறது, இப்ப ஓ அவங்களோட சார். மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஓ லெவல் முடிச்சிட்டு நீங்க பல கிளாஸ் போவீங்க, 9 எடுத்திருப்பீங்க, 8 7 எடுத்திருப்பீங்க. சரியா? அப்ப நீங்க நினைக்கிற என்ன தெரியுமா? ஏ லெவல் இது மாதிரி தான் போய் படிக்கிறேன். ஓ அப்ப நீ ஒரு டீச்சர்ட்ட ஏதோ இந்த பாடத்துக்கு போறேன்னு வை, இந்த பாடத்துக்கு போறேன், அப்ப நீ நினைச்சு கொள்வாய் அதுதான் உலகம். கடைசியில எக்ஸாம் எழுதிட்டு விளங்குகிற. ஓ படிக்கிற ஓ சார். படிக்கிற ஆள்கிட்ட படிக்கணும் ஒழுங்கா. அது விளங்குதா? சரியா ஓ படிக்கிற ஆள்கிட்ட படிச்சாதான் ரிசல்ட்ஸ் வரேன்னு சொல்லி இது ஓ நிறைய சார், பேருக்கு நடக்கும். எங்களுக்கு ஓ சார் எந்த ஏரியாவுமே ஃபர்ஸ்ட்டுக்குமே ஒண்ணுமே தெரியா எதுவுமே. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு போறது வந்து அவங்க சார் மாருங்க டீச்சர்ஸ் மாருங்க சொல்றது தான் எங்களை மந்திர மாதிரியே. இதுதான் பாடத்துல இருக்குன்னா இது மட்டும் தான் வருது. இப்போ ஓ லெவல்ல அவ்வளவு இருந்தாலுமே கூட அவ்வளவு. புக் இருக்கு, ஃபைட் பண்ணிடும். டீச்சர் புக்ல இப்படிதான் போட்டிருக்கு, ஏன் இப்படி பிள்ளையா சொல்றீங்க சொல்லி. ஏ லெவல்ல அப்படி ஒண்ணுமே இல்லையே, எந்த இல்ல சோர்ஸுமே இல்ல, இல்ல. புக்கும் இல்லை. அதனால ஒண்ணுமே தெரியும். அவங்க சொல்றதுதான் சரி, இப்படித்தான் இருக்கு, இதுக்கு மேல கேட்டாலும் அப்படித்தான் வரும் என்று சொல்லிடுவாங்க. ஒரு அப்படின்னா சார், நான் போன கிளாஸஸ்ல அந்த மாதிரி நடந்துச்சு. அதனால எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சு கொள்ள, சரி இப்படித்தான் படிச்சுட்டு போகணும் போல அப்படின்ட்டு நான் மூவ் ஆயிட்டோம். சாருக்கு தெரியும், ஒரு 7 மாசம் 8 மாசம் அப்படியும் இல்ல இல்லை, இல்ல ஒரு இல்ல, 5 6. நீ நீ இப்ப ஒரு கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ்ல இல்லையா வந்து, 30 35 ஓ மார்க்ஸ்ல இல்லையா வந்து. ஆ? ஓ ஓ ஓ சார், அவ்வளவு குறவுல தான் இருந்துச்சு. அவ்வளவு குறவு இப்ப நீ. இப்ப இப்ப சரி, ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு, ஏதோ செய்யலும்னு ஒரு கான்பிடென்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ஓ ஓ சார். சரி இப்ப தேங்க்யூ சார். சரி, வைக்கலாம். இப்பதான் விளங்குது இப்படிதான் போகுதுன்னு. ஓகே சார், தேங்க்யூ. குட் டே, சரி பாய். சரி, படி படி.